ஆனா அந்த தலைவர் சாப்பிட்டது ஈச்சப்பழமும் தண்ணியும். நினைச்சா தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஏன்? இந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம். துனியால ஒன்றும் வானாம், இந்த சமூகம் சந்தோஷமா வாழும். இங்க அல்ல, சொர்க்கத்துல, தியாமத்துல. அதான் இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் எங்களுக்காக கவலைப்படுவோம் ஒரே ஒருவர் அவர்தான். உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட தாயோ, தகப்பனோ, உங்களோட நண்பனோ, உங்களோட அம்பையாளுவா எவனும் வரமாட்டாங்க. அந்த தலைவர் மட்டும்தான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சுஜூதுல ஆடுவார். அவர வாழ்க்கையை விட்டுறாதீங்க, அவருடைய சுன்னத்துகளை விட்டுறாதீங்க, அவர் மீது முகப்பத் வைங்க. ரபியுல் அவ்வல்ல மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் அந்த நாயகத்துடைய காதல் இந்த கல்புல நிறைஞ்சிருக்கும். சொன்னார், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் பசியில் இருக்கணும், அடுத்த நாள் வயிறு நிரம்பும். நான் வயிறு நிரம்பினால் ஃபைதா ஷபித்து ஹமித்துக, வயிறு நிரம்பினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். வஇதா ஜுஅது, எனக்கு பசி வந்தால் ததர்ரஅது இலைக, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாண்டு உனக்கிட்ட கையேந்தி கேட்கும். மக்கா மலையெல்லாம் எனக்கு வாணும். அப்படியான தலைவரை வந்து நாங்க பணக்காரனாக்குறோம். பணமா? பெண்களா? மக்காவுடைய தலைமை பதவியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணால் கண்ணீர் வடிகிறது. லௌதியதி ஷம்சு பியமீனி வல் கமரு ஃபீ யஸாரி மா தரக்து ஹாதத்தீன். நீங்க தலைமை பதவி அல்ல, தங்கத்தை அல்ல, என்னுடைய வலது கையில சூரியனை கொண்டு வச்சு இடது கையில சந்திரனை கொண்டு வச்சாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த தாவாவை ஒரு நாளும் விட மாட்டேன். அபூ தாலிப் சொன்னார், உனக்கு நான் பொறுப்பு, நீ வேண்டிய மாதிரி இருக்கலாம், யாராலையும் ஒன்றும் செய்ய. இப்படி வளர்த்த பெரியப்பா கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவர விஷயத்துல ஹிதாயத்தை நாடல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரியப்பாவோட இறக்கப்படாத அல்லாஹ் என்னோடையும் உங்களோடையும் இறக்கப்பட்டிருக்கார். நெக்தின சிராத்தல் முஸ்தகீம். யோசிச்சு பாருங்க, நபி அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆக விருப்பம். அவர்களுடைய பேரை கூட சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் யா முஹம்மது என்று ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம். குர்ஆன்ல சொல்லல. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். ஒரு இடத்துல ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடல.